ஆகவே இதெல்லாம் எதுனால வருது? போதையில தெரியறதில்ல, செய்யறாங்க. ஆகவே பெரியவர்களே, இந்த ஆட்சியில் அவர்கள் முதல்வர் அவர்கள் ஊடக வாயிலாக செய்தித்தாள்கள் மூலமாக எவ்வளவோ திட்டங்களை சொல்றாரு. ஆனா அதெல்லாம் வந்து சேர்றதில்லை. புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இந்த நாட்டுக்காக தன்னையே அர்ப்பணித்த தலைவி புரட்சி தலைவி அம்மா. தெரியுமா? இந்த தமிழர் உரிமைக்காக வந்த தலைவி. இன்னைக்கு போட்டாங்க, நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க. இதுக்கு பின்னால நிறைய உங்களுக்கு வந்து நீங்க நினைச்சு பார்க்கிற திட்டங்கள், ஒரு தலைவர் ஒரு நாட்டுக்கு என்ன செய்தார் என்பதை புரட்சி தலைவி அம்மா வருங்காலத்தை வச்சு செஞ்சாங்க. திட்டங்கள் அம்மா அற்புதமான திட்டங்களை செஞ்சாரு. எடப்பாடியாக அதுக்கு மேல மத்திய அரசு இயக்கமாக இருந்து 11 மருத்துவ கல்வியை கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டுக்கு. 11 கல்லூரிகளை கொண்டு வந்த தலைவர் எடப்பாடியார். மத்திய அரசோட இலக்கமா இருக்கு. மத்திய அரசோட இனமா இருந்தா அவங்க கொடுப்பாங்க. நாம அவங்க வந்தாங்களா பக்கத்துல போயிருந்தோம்னா அவங்க கொடுக்க மாட்டான். ஒரு நாட்டாக உப்புக்கண்டு மாதிரி தாண்டி கொண்டு இருக்கிறான். ஆகவே தாய்மார்களே, ஒரு அமைதி வேண்டும், ஒரு அணுகுமுறை வேண்டும். மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, அணுகுமுறை வேண்டும். நம்ம தமிழ் மக்களுக்கு நாம செய்யணும்னா இருக்கிற வீட்டுக்கு வாங்கி தமிழ் மக்களுக்கு செய்யணும். நாம கூட சேர்ந்து போட்டு செய்யணும். ஆகவே இவர்கள் மத்திய அரசை பாரதிய ஜனதா கட்சி, இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி உள்ள புகழ் உலகம் முழுவதும் தெரிய மாட்டேங்கிறாங்க.